அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்கள் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இக்கொலை சம்பவம் நடைபெற்ற போது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். தற்போது அந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிரா ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதிரா ஆனந்த், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அன்று இரவே அவர்கள் இருவரும் உயிரிழக்க நேரிட்டது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து அன்றைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். குற்றம் செய்தது காவல்துறையினராகவே இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அன்று சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிபிஐ விசாரணையின் மூலம் இன்று பல உண்மைகள் வெளியே வந்துள்ளன. இந்த லாக்அப் மரணம் நடந்தபோது இதனை மாநில காவல்துறை விசாரித்தால் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் என்பதால் வழக்கு விசாரணையை அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாற்றினார். எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் என கோரிக்கை வைத்திடாத போதே உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் இவ்வழக்கு தொடர்பாக அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையிலேயே சிபிஐ இந்த வழக்கு விசாரணையில் தீவிரம் காட்டியது. வழக்கில் கைதான காவலர்களுக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டதுடன் ஜெயராஜ் அவர்களின் மகள் திருமதி பர்சிஸ் அவர்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற அடிப்படையில் புரட்சி தமிழர் குற்றம் செய்தவர்களை தண்டனை பெற வழிவகை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று காவல்துறையைச் சேர்ந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கான தண்டனை விவரங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. விவரங்களுக்கு நன்றி ஆதிரா ஆனந்த்.